நல்லது. நாங்கள் தேவ செய்திக்காக ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் எங்களோடு பேசும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்வது போல வேறு எந்த ஊடகமும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உன்னதமான ஊடகம் ஆண்டவரே. நீர் தொடர்பு கொள்ளக்கூடிய கர்த்தாவே, அந்த பரிசுத்தமான வழி உம்முடைய வார்த்தையின் வழி. அதனாலே நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை காயப்படுத்தினாலும் நீர் எங்களை காயம் கட்டுகிற தேவன். சுவாமி, நீர் எங்களை சுகப்படுத்துகிறவர். உம்முடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவினால் எங்களை சுகப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். திருச்சபையார் அமர்ந்து கொள்வோம். உங்களுடைய சொந்த வேதாகமங்களை கைகளிலே கொண்டிருக்கிற நீங்கள் உபாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். இது என்னுடைய சொந்த வேதாகமம். உபாகமம் 10ஆம் அதிகாரம், அதிலே 12ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனங்கள் வரையுள்ள வேத பகுதி. தேவ செய்திக்காக வாசித்த வேத பகுதி உபாகமம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 12ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனங்கள் வரை. பிரசங்க குறிப்பு எடுக்கிற உங்களுக்காக நான் திரும்பவுமாக சொல்லுகிறேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனங்கள் வரை. பிரியமானவர்களே, எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் யாரையாவது சந்தோஷப்படுத்த விரும்புவோம் என்று சொன்னால் எங்களிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொல்லி நாங்க யோசிச்சு பார்ப்போம், இல்லையா? சில நேரம் நாங்க ஒருத்தருக்கு நாங்க ஒரு கிஃப்டா ஒண்ணு கொண்டு போறோமா இருந்தா, ஒரு பரிசு ரைட் கொண்டு போறோமா இருந்தா, முதல்ல அவங்க விரும்புற விஷயம் என்னன்னு நாம அறிவோம். அப்பதான் அது ரொம்ப சாட்டிஸ்பாக்சனாக, ரொம்ப திருப்திகரமான காரியமா இருக்கும். அந்த பரிசு அவர்கள் கைகளிலே சென்றடையும் போது அல்லவா? பிரியமானவர்களே, சில நேரத்துல கணவன் மனைவி வாழ்க்கையில இத்தனை வருஷம் நாங்க வாழ்ந்திருந்தாலும் சில நேரத்துல சரியா புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டம். அதுலயும் இந்த பரிசு பொருள்களை நாங்கள் கொடுக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. சில நேரம் சொல்லுவாங்க, இந்த சாட்சிகள் எல்லாம் பொருத்தமா இருக்கும். ஒருவர் இந்த பூமியில் இருந்து கடந்து போனதுக்கு பிற்பாடு. ஆனா நான் சொல்லுகிறேன், என்னுடைய திருமண வாழ்க்கையிலே சில நேரத்துல எனக்கு அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது, அது தொடர வேண்டும். சில காலங்கள் தவற விட்டாலும் கூட என்னுடைய மனைவியின் விசேஷித்த சந்தர்ப்பங்களிலே, அது எங்களுடைய திருமணமா இருக்கட்டும், இல்லாவிட்டால் எங்களுடைய பிறந்த நாளா இருக்கட்டும், என்னுடைய மனைவியின், அப்ப நான் என்ன செய்வேன், இப்பொழுதும் செய்கிறேன், அதை வித்தியாசமான வழிகளிலே. அந்த காலத்துல நான் கைகளிலே எழுதுவது, இப்பொழுது நாங்க பல ஊடகங்களினாலே எழுதலாம், ஊடகங்களுக்கு கூடாக. சோ நாங்க எழுதுவதுண்டு, வாழ்த்து சொல்லுவதுண்டு. பர்சனலா நான் தியானிச்சு அவங்களுடைய நன்மைகளை குறித்து எழுதுவதுண்டு. இப்போ ஒரு முறை என்னன்னா, நான் வளமையா சர்ப்ரைஸா நான் வாழ்த்து எழுதி வைப்பேன் அந்த நாள் தொடங்குவதற்கு முன்னமே. ஒரு முறை நான் ஒரு கட்டத்துல எங்களுக்கு அந்த பெரிய பரிசுகள் வாங்கக்கூடிய சூழல் இல்லை. சோ அந்த நேரத்துல நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், ஆமா எங்களுக்கு முடியாத நிலைமை. ஆனா மனைவி சொன்னது என்னன்னா, அதையெல்லாமா நான் எதிர்பார்க்கிறேன், அதையெல்லாமா பரிசு பெரிய தொகையில ஆடம்பரமான ஒரு பொருளை தர்றதையா நான் எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்பார்ப்பது என்ன? என்னுடைய அன்பான சுரே கையால அந்த எழுதுகிற அந்த எழுத்துக்கள், அந்த வாழ்த்துரை, அது அல்லவா எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, சில சந்தர்ப்பங்கள்ல சில நேரம் சில விஷயங்களை நாம சரியா புரிஞ்சுக்கணும்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது மிக முக்கியம்? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன்னா, உங்கள் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் மிக முக்கியமான விஷயம் என்ன? உங்களுடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக பிரதானமான விஷயம் என்ன? ரைட்? எங்களிடத்தில் கடவுள் கேட்பது என்ன? இப்படி கர்த்தர் சொல்லுவாரா இருந்தா, வேற எதையா நான் கேட்கிறேன், இதையல்லவா கேட்கிறேன் என்று சொல்வாரா இருந்தால் எது? அவருடைய விருப்பத்தை எழுதி தந்திருக்கிறாரா எங்களுக்கு? அவருடைய எதிர்பார்ப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா? ஆமாம், அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எதனூடாக? அவருடைய வார்த்தையினூடாக. பைபிள். என்னது பைபிள்? பிரியமானவர்களே, வேதம் ஒரு நூல், ஒரு புத்தகம். ஆனால் அந்த நூல் எப்படின்னா, அது நூல் என்று சொல்லுவதை விட அதை நூலகம் என்று சொல்லலாம். இட்ஸ் அ லைப்ரரி. நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ள நிறைய நூல்கள் அடங்கிய புத்தகங்களின் தொகுப்பு ஒரு வேதம், ஒரு நூலகம். இந்த வேதாகமத்தில் உள்ள வேதாகமத்தை பற்றிய ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். எவ்வளவு காலம் போயிருக்கும்னு நினைக்கிறீங்க வேதாகமம் எழுதுவதற்கு, எழுதி முடிப்பதற்கு? எத்தனை ஆண்டுகள்? ஒரு புத்தகம் எழுதணும்னா எவ்வளவு நாள் போகும்? வேதாகமம், ஹோலி பைபிள், த வேர்ட் ஆஃப் காட் எழுதப்படுவதற்கு எவ்வளவு காலம் போயிருக்கீங்க? கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள். 1500 ஆண்டுகள். மோசே முதல் பத்ம தீவில் உள்ள யோவான் அப்போஸ்தலன் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, எத்தனை மொழிகளிலே வேதாகமம் எழுதப்பட்டது? எத்தனை மொழிகளிலே? பிரதானமாக 3 மொழிகளிலே பிரியமானவர்களே. எபிரேயம், கிரேக்கம், அரமேயம், அரமிக். பிரியமானவர்களே, எத்தனை எழுத்தாளர்கள் வேதாகமத்தை எழுத பரிசுத்த ஆவியானவராகிய உன்னதமான ஆத்தர், வேதத்தை ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவர் எத்தனை கருவிகளை, மனித கருவிகளை, மனிதர்களை பயன்படுத்தி இருக்கிறார்? எத்தனை பேர்? 40 பேர். பிரியமானவர்களே, எத்தனை கண்டங்களிலே, கான்டினன்ஸ், எத்தனை கான்டினன்ஸ்ல எழுதப்பட்டது கடவுளுடைய வார்த்தை? 3 கண்டங்கள். ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. பிரியமானவர்களே, எத்தனை அதிகாரங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது? 1100 அதிகாரங்கள், சாப்டர்ஸ் வேதாகமத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, எத்தனை வேர்சஸ், வசனங்கள் உள்ளன? பிரியமானவர்களே, 31,000 வேர்சஸ், பைபிள் வேர்சஸ், வசனங்கள் உண்டு. பிரியமான 8 லட்சம் அனளவாக சொல்லுகிறேன், வேர்ட்ஸ், பதங்கள் பிரியமானவர்களே வேதாகமத்திலே இருக்கிறது. ஆதாம் தொடங்கி அன்பு கிறிஸ்து வரை. பிரியமானவர்களே, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரை, படைப்பு முதல் மீள் படைப்பு, from creation to recreation வரை, இந்த வேதாகமத்துல உள்ளத தேவன் தான் சொல்ல விரும்புகிற காரியத்தை, அவருடைய மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியத்தை நற்செல்ல, பிரியமானவர்களே, சாராம்சமாய், ரத்தின சுருக்கமாய் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நாங்கள் வாசித்த வேத பகுதியை பொறுத்தளவிலே உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களில், அந்த 13ஆம் வசனம் முடியும் போது நீங்க வாசிப்பீங்க, இதை அல்லாமல் வேறே எதை உங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார்? எதை கேட்கிறார்? அது எப்படி ஆரம்பிக்கிறது? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து
The fear of God, the fear of the Lord, fear of Lord. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையே அவர் எதிர்பார்க்கிறார். தேவ பயத்தையே அவருடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார். வெரி இன்ட்ரெஸ்டிங், மிக சுவாரஸ்யமா இருக்கும். என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கடவுள்னு சொல்ற நேரம் கடவுளுடைய எந்த குணாதிசயத்தை ரொம்ப பேசுவாங்க? தேவன் எப்படிப்பட்டவர்? God is what? God is love. God is love. தேவன் அன்பா இருக்கிறார். இப்ப இந்த வாக்கியத்தை எடுத்து யார் யாரோ எல்லாம் பாவிக்கிறாங்க. என்னென்ன காரணத்துக்காக எல்லாம் பாவிக்கிறாங்க. ரைட்? தேவன் அன்பா இருக்கிறார். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வேத பகுதியில தேவன் தம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கும் போது அவருடைய அன்பை குறித்து சொல்லுகிறார். ஆனா இப்ப கவனிங்க என்னோடு கூட, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து, இப்பொழுதும் இஸ்ரவேலே, இந்த வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல 237ஆம் பக்கம், the page number 237 from Old Testament. அதுல உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. So, which takes the first place? The fear of God or the love of God? It is the fear of God. The fear of God. தேவ பயம். இப்ப நாங்க இந்த வேதத்தின் பகுதியிலிருந்து அதை ஆராய்ந்து பிரியமானவர்களே அதை நாங்க சரியா புரிஞ்சு கொள்வோமா இருந்தா, பிரியமானவர்களே, தேவ பயம் உள்ள தேவ அன்பு இல்லாவிட்டால் தேவ அன்புள்ள தேவ பயம், அதாவது தேவ பயம் இல்லாம தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொள்றது கடினம். தேவனுடைய அன்பு இல்லாம தேவனுடைய பயத்தை புரிந்து கொள்வது கடினம். சரி, அதை இன்னொரு நேரம் நாங்க ஒப்பிட்டு அதை ஆராய்வோம். ஆனா இன்னைக்கு பிரியமானவர்களே, குறிப்பா இனி வருகிற காலங்களிலே தேவனுடைய சித்தப்படி நாங்கள் தேவ பயம், fear of God என்கின்ற தொனிப்பொருளிலே, தீம்ல இருந்து தொடர் பிரசங்கங்களை நாங்கள் கேட்க இருக்கிறோம். தேவ பயம். அருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபைகளிலே தொலைந்து போன விடயம் தேவ பயம். இன்றைக்கு தேவனுடைய மக்கள் கூடும் இடத்திலே மாணவர்களே அருகி வரும் காரியம் வெரி ரேர். கண்டுபிடிப்பது தேவ பயம். கணவன் மனைவி வாழ்க்கையிலே, பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, பிரியமானவர்களே தொழில் வாழ்க்கையிலே, அருமையானவர்களே வாழும் சமூக வாழ்க்கையிலே, கம்யூனிட்டியில, ஃப்ரெண்ட்ஷிப்ல, பிரியமானவர்களே அஃபேர்ஸ்ல, உறவுகள் மத்தியிலே இன்றைக்கு அருகி வரும் காரியம் தேவ பயம். ஆகவே பிரியமானவர்களே, அதனுடைய விளைவுகள் இன்றைக்கு பாரதூரமாய் மாறிவிட்டது. நம்முடைய சமுதாயத்தை அது களங்கத்தையும் அறநெறி பிறழ்வுகளையும், பிரியமானவர்களே ஒழுக்கக்கேடான காரியங்களையும் இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தேவனை அன்பு செய்கிறோம், தேவனை நம்புகிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், சாட்சி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், பரவசம் அடைகிறோம், கொடுக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனா தேவ பயம் இல்லாத இந்த வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கும் வாழ்க்கை அல்ல. ஓகே பிரியமானவர்களே, இப்போ நாங்க கவனிப்போம். நீங்க பிரியமானவர்களே, தேவ பயம், இந்த தேவ பயத்தோட தான் என்னெல்லாம் சம்பந்தப்படுது 12ஆம் வசனத்துல. நீங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கன்னா அது ரொம்ப தெளிவா இருக்கு.
நீங்க பாருங்க, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரை அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை சேவித்து, அடுத்தது என்னது? அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு. So 5 components, or at least 4 comes up that are connected with fear of God, right? Following God, loving God, serving God, and obeying God. சோ நாங்க எல்லா காம்போனன்ட்ஸையும், எல்லா பகுதிகளையும் நாங்க பார்க்க போறது இல்லை. பட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா தேவ பயமும் அவரை சேவிப்பதும். சோ நாங்க ஓவரால் தீம் ஒட்டுமொத்த தொழிற்பொருள் என்னது? தேவ பயம், ரைட்? சோ தேவ பயத்துல இன்னைக்கு நாங்க பார்க்கிறது என்னது? தேவ பயத்தோடு அவரை சேவிப்பது, ரைட்? சர்விங் காட் in fear of God, right? இதுல பிரியமானவர்களே, இந்த தேவ பயம்னா என்னென்ன காரியங்கள் அடங்கும்? தேவ பயம் இதுல என்னென்ன வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம் புரிஞ்சு கொள்றதுக்கு? பயம், அச்சம், நடுக்கம், வேற என்ன வார்த்தைகளை நான் பயன்படுத்தலாம்? மதிப்பு, கனம், வணக்கம், ஆராதனை, வெனரேஷன், எடோரேஷன், ஃபியர், வர்ஷிப், எல்லா வார்த்தைகளையும் இந்த தேவ பயத்தை புரிஞ்சு கொள்ள நாங்க பயன்படுத்தலாம். ஆனா பிரியமானவர்களே, தேவ பயத்தை புரிஞ்சு கொள்றது இல்லாட்டி விளங்கி கொள்வது எப்படி? இப்ப நான் பெர்ஃபெக்டான ஒரு டெபினிஷன், ஒரு விளக்கம் கொடுப்பேன்னு இல்லை. ஆனா எளிமையா புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். தேவ பயம் என்றால் எப்படி விளக்குவது? இப்ப நான் இப்படி சொல்றேன் பிரியமானவர்களே, நேரடியா நான் டெபினிஷனா சொல்லாட்டியும், ஆனா பிரியமானவர்களே, நான் ஒரு விவரத்தோடு நான் விளக்கப்படுத்துகிறேன். அதாவது தேவனுக்கு பயப்படுவோமா இருந்தா, கர்த்தருக்கு நாங்க பயப்படுவோமா இருந்தா, பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புவதை விரும்புவோம், கர்த்தர் வெறுப்பதை வெறுப்போம். இதுதான் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஃபியர் ஆஃப் காட். தேவன் விரும்புவதை விரும்புவோம், தேவன் வெறுப்பதை வெறுப்போம். சரிதானே? இப்போ ரைட், என்னுடைய வைஃபை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? என் ஹஸ்பண்டை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்? அவங்க என்னத்தை விரும்புறாங்க, அவங்க என்னத்தை வெறுக்கிறாங்க? சில நேரம் சில காரியத்தை நாங்க அவங்க வெறுப்பேற்றுறதுக்கே செய்யலாம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு தெரியும் எது அவங்களுக்கு வெறுப்பேற்றும், ரைட்? சோ கடவுளை வெறுப்பேற்றுறதுக்கு எங்ககிட்ட வழி இருக்கு. கடவுள் விருப்பமானதுகளை நாங்க விருப்பமானபடி நடக்கிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியும். பிரியமானவர்களே, சோ கடவுளால சகிக்க முடியாத ஒரு விஷயம், ரைட்? Which thing that God cannot tolerate. தேவனால சகிக்க முடியாத, அதாவது அதோடு கூட வாழ முடியாத, அதோடு இருக்க முடியாத, தேவனால் சகிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது? பாவம். SIN, sin. பாவத்தை தேவனால் சகிக்க முடியாது. சரி பிரியமானவர்களே, இப்ப 12ஆம் வசனத்துல தேவனை சேவிக்கிறதை பற்றி, அவருக்கு சர்வ் பண்றது, அவரை பிரியமானவர்களே ஆராதித்து அவருக்கு பணிவிடை செய்வது, அவருக்கு இந்த கடமைகளை நிறைவேற்றும் காரியத்துல எப்படி தேவமயம் இருக்கணும்? 12ஆம் வசனத்தோட நீங்க 20ஆம் வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க, திரும்ப சொல்லப்படுகிறது. இது உபாகமம் 10 20 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. சோ தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுதலும் அவரை சேவிப்பதும் திரும்ப ரிப்பீட் பண்ணப்படுகிறது இந்த பகுதியிலே. தட் மீன்ஸ் இன்சிஸ்ட் பண்ணப்படுகிறது.
வலியுறுத்தப்படுகிறது. சோ அருமையானவர்களே, கடவுளை சேவிப்பது என்பது, கடவுளை ஆராதித்து அவருக்கு ஊழியம் செய்வது, அவருக்கு பணிவிடை செய்வது, அவரை தொழுது கொள்வது, இந்த கடமைகளை நிறைவேற்றுவது, அது தேவ பயத்தோடு சம்பந்தப்பட்டது. அருமையானவர்களே, நாங்க பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, உபாகமத்துல இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவரை ஆராதனை செய்தல், அதாவது இந்த தேவ, அதாவது சேவித்தல் என்கின்ற மூல மொழியில் இருந்து, எபிரேய மொழியில் இருந்து விளங்கிக் கொள்ளுகிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில இடங்களை நான் ஆராய்ந்த போது, அந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தேவனை சேவிப்பன் என்பது, சர்வ் பண்ணுவது என்பது அவரை ஆராதனை செய்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. எங்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே அப்படி சொல்லப்படுகிறது. அதாவது தேவனை ஆராதிக்கிற காரியத்திலே எங்களுடைய கடமையை நிறைவேற்றுவது. சரியாக எப்படி ஒரு ஆசாரியன் வந்து தேவனுடைய ஆராதனைக்குரிய காரியங்களை செய்வது, எப்படி பலியை நிறைவேற்றுவது, தூபம் காட்டுவது, பழைய ஏற்பாட்டு கான்டெக்ட்ல, பழைய ஏற்பாட்டு சூழல்ல ஆராதனைக்குரிய காரியங்களை ஒப்படைப்பது, சுத்தமாய் பரிசுத்தமாய் இடங்களை ஆயத்தப்படுத்துவது, காணிக்கைகளை ஒப்பு கொடுப்பது, பிரியமானவர்களே தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற காரியத்தை ஆயத்தப்படுத்துவது, அவருடைய வஸ்திரம் அணிந்து கொண்டு வருகிற விதம், உடை, தேவனை ஆராதிப்பதற்கு சேவிப்பதற்கு, இது எல்லாமே பிரியமானவர்களே அது தேவனுக்கு முன்னால வந்து அவரை சேவிப்பது, அவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு ஊழியம் செய்வது கர்த்தருக்கு பயந்து. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை சேவிக்க வேண்டும். ரைட்? இப்போ பிரியமானவர்களே என்று நாங்கள் பார்க்கிறோம். எது கர்த்தரை அப்படித்தானே இருக்குது இல்லையா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எப்படி கடவுளை சேவிக்கணும், கர்த்தருக்கு பயந்து. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா, அவருக்கு அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. இப்ப எங்க உங்களுக்கு நினைவு வருகிறது? கர்த்தரை சேவிக்கும் போது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும், with whole heart and soul, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை சேவிப்பது. ஒரு கட்டம் வந்துச்சு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் வரலாறுல இதை கடந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இது மோசே தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை, அவருடைய திருவுளத்தை, பிரியமானவர்களே தேவன் அவருடைய மக்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், கேட்கிறார் என்பதை அங்கே அறிவிக்கிற சந்தர்ப்பம். திரும்பவும் கற்பலகையிலே நியாயப்பிரமாணங்களை எழுதி கொடுக்கிற சந்தர்ப்பம். சோ இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே இந்த சந்தர்ப்பத்துல யாரு கூட இருக்கிறது? அந்த யூத், மோசே என்கின்ற ஊழியக்காரனோடு தொடர்ந்து தேவனை சேவித்து ஆராதித்து வருகிற யூத் யாரு சொல்லுங்க பாப்போம். ஜோஷுவா, கேலேப். ஜோஷுவா, காலேப் போன்ற வாலிபர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை சீஷத்துவ பணியிலே மோசே வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்து தலைமைத்துவம் எடுக்க போறது யாரு? அடுத்து வருவது யாரு? தேவனுடைய திருச்சபையிலே அசத்த போவது யாருன்னு கேட்கலங்க. அடுத்து தேவனை ஆராதித்து சேவிக்க தேவனுடைய திருச்சபைக்கு தலைமைத்துவம் கொடுக்க போவது யாரு? எஸ், மோசேக்கு அடுத்தது ஜோஷுவா, ரைட்? இப்போ ஜோஷுவா இந்த விஷயம் அவருடைய இருதயத்தை எப்படி பாதிச்சிருக்கு? தேவனுடைய ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியான கூடாக தேவனிடத்தில் இருந்து கொண்டு வந்த வெளிப்பாடு, ஆராதனை, அவரை சேவிக்கும் காரியங்களின் அந்த தாற்பயங்கள், அதன் விழுமியங்கள், அதனுடைய சிறப்பு எப்படி அவருடைய இருதயத்தை பாதித்திருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல, கடவுளுக்கு ஊழியம் செய்ய வருகிற அவருடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி பாதித்திருக்கிறது என்று பார்க்கும்போது, நீங்க என்னோடு கூட ஜோஷுவா 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவீங்களா? ஜோஷுவா உபாகமத்துக்கு சரியா அடுத்த புத்தகம், உபாகமத்துக்கு சரியா அடுத்த புத்தகம் ஜோஷுவா. ஜோஷுவா 24 நீங்க என்னோடு கூட திருப்புனீங்கன்னா, அந்த ஜோஷுவா 24 14 இருந்து வாசிக்கிறேன். ஜோஷுவா 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, திரும்ப கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியம்.
கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுறதோட தான் எது சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, serving the Lord with fear, right? கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த, உங்கள் குடும்பங்கள் வணங்கி வந்த அந்த பாரம்பரிய உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய இப்போ இருக்கிற மாடர்ன் காட்ஸ் அண்ட் காடஸஸ், தெய்வங்கள் என்று கருதப்படுகிற நவீன தெய்வங்களை, அதாவது நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய கானான் தேசத்து குடிகளான எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ரைட்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமானவர்களே, இந்த தேவதாசன் ரைட் அடுத்து திருச்சபைக்கு தலைமைத்துவம் கொடுக்க போகிற பிள்ளை, அந்த வாலிபன், பிரியமானவர்களே, அந்த உதவி ஊழியக்காரன், அருமையானவர்களே, அங்கே எவ்வளவு உறுதியுள்ள மனிதனாய் தேவனை சேவிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ பிரியமானவர்களே, இந்த உபாகமத்துல தேவனை சேவிக்கிறத குறித்த இன்னும் கொஞ்சம் விபரத்தை சொல்றாரு மோசே. ரைட்? நீங்க கர்த்தரை சேவிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது, என்னென்ன சோதனைக்கு எல்லாம் நீங்க அகப்பட போறீங்க, இத கொஞ்சம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. யாருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்ப என்னோட கூட உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உபாகமம் 13:4 சில வசனங்களை வாசிக்க கவனிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து, பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலும் சேவிக்கிறதும், அவருக்கு ஊழியம் செய்யறது, அவரை ஆராதிப்பது. அப்போ நீங்க அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. இப்போ உபாகமம் 13:5, அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். யாரு? உங்களை கர்த்தரை ஆராதிப்பதை, அவரை சேவிப்பதிலிருந்து உங்களை விலக்கி கொண்டு போகக்கூடிய, தவறான காரியங்களை கொண்டு வரக்கூடிய அவர்கள் கிட்ட இருந்து நீங்க விலகணும். அவங்க தொடர்ந்து தேவனுடைய திருச்சபையை கரைப்படுத்தாத படிக்கு அவர்களை விட்டு விலக வேண்டும். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்தில் இருந்து விலக்குவீர்களாக. இப்ப 6ஆம் வசனத்தை கவனிங்க. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன் ஆகிலும், அப்படின்னா உன் தாய்க்கு பிறந்த சகோதரன்னா உன் தாய்க்கு பிறந்த சகோதரன்னா உன் தாய்க்கு பிறந்த சகோதரன், தாய்க்கு பிறந்த சகோதரன், your sibling, right? Yes, isn't it? Right? உன் தாய்க்கு பிறந்த சகோதரன், உன் சகோதரன், ரைட்? இல்லாட்டா பிரியமானவர்களே, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, விசேஷமா அந்த நெருக்கமான உறவு, உன் தாய்க்கு பிறந்த சகோதரன், உன் சொந்த குடும்பம், இமீடியட் ஃபேமிலி, அதுல உன் குமாரன் ஆனாலும், உன்னுடைய சொந்த பிள்ளை, உன் குமாரன் ஆனாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் சன் டாட்டர், உன் மார்பில் உள்ள உன் மனைவி ஆகணும். அதாவது நீ அதிகமாய் சேவிக்கிற your beloved wife, உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதன், your friend, mental friend, right? உன்னுடைய
நெருங்கிய நண்பன் அபயாளுவா உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏறிவிட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை என்னங்க அநியாயம் 9ஆம் வசனத்துல அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுள். நம்முடைய தேவன் அவரை ஆராதித்து அவரை சேவிக்கிற காரியத்தில் அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அவருடைய ஆராதனையை அவரை சேவிக்கிற காரியம் தேவனுடைய திருச்சபையின் காரியத்தை கொச்சைப்படுத்த அவர் அனுமதிக்க மாட்டார். உங்களுடைய சொந்த குடும்பத்துல பிறந்தவனா இருந்தாலும் சரி, நீ நேசிக்கிற மனைவியா இருந்தாலும் சரி, உன் சொந்த பிள்ளை. எத்தனை சோதனை இந்த காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு கான்செப்ட்னு சொல்றது, வேற விஷயங்கள், ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ், எத்தனை டெம்டேஷன்ஸ். இன்னைக்கு நான் கிறிஸ்டியனா இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் தோ சோ கால் கிறிஸ்டியன்ஸ், ரைட், அவங்க கூட வழி விலகி போகக்கூடியவங்களா மாறுறாங்க. அந்த இடத்துல கர்த்தரை சேவிக்க, கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்பட்ட நீங்க கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாய் இவர்களுடைய விருப்பத்துக்கு ஏறி விடும் போது, உங்களை தூண்டும் போது, ஆசை காட்டும் போது, நயம் காட்டும் போது, அது நல்லது போல காட்டும் போது, ரைட், அதை சம்மதியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை சேவிப்பது என்பது என்ன? அவருக்கு தெய்வ பயம், அவரை சேவிக்கும் காரியத்தில் பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமானவர்களே பயந்து நடக்கக்கூடிய நிலைமை உண்டா? ரைட், நான் இந்த காரியங்களோடு நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு நானும் நீங்களும் யாருக்குள்ளாக இந்த தேவனை சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கடவுளுக்கு ஊழியம் செய்ய யாருக்கூடாக? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 17. பிலிப்பியருக்கு அடுத்து அல்ல, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படி வாசிக்கிறோம்? வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ரைட், அவர் முன்னிலையில் தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஸ்தோத்தரியுங்கள், ஆராதியுங்கள், அவரை சேவியுங்கள். யாருக்கூடாகவா? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அதை செய்து. 17ஆம் வசனம் இல்லையா? அப்படி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே 22ஆம் வசனம், வேலைக்காரரே, ரைட், பாத்தீங்கன்னு சொன்னா 22, 23, விசேஷமா 23 நீங்க வாசிங்கன்னா, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெற்றுக் கொள்வீர்கள் என்று அறிந்து. அதுக்கு மேலுள்ள வசனத்துல, வேலைக்காரரே சரத்தின்படி உங்கள் எஜமான்கள் எல்லாம் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து. எஜமான்கள்னா தொழில் பார்க்கிற இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உங்க தொழில் அதிபருக்கு நீங்க கீழ்ப்படியணுமா? இது தேவனுடைய சித்தம். எதை மட்டும் சகிக்க கூடாது? நீங்க தொழில் பார்க்கிற இடத்துல உங்களை பாவத்துக்கு நயம் காட்டுனீங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை செஞ்சுட்டான்னு கேட்டா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கூப்பிட்டா, அந்த மாதிரி ஒரு தவறான காரியத்துக்கு இழுத்தா நீ சம்மதியாதே. பாவத்தை அவர் சகிக்க மாட்டார். சோ அது தவிர நீ உன்னுடைய எஜமானுக்கு என்ன செய்யணும்?
கீழ்ப்படிந்து, அதாவது தொழில் அதிபருக்கு கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள், உங்கள் சேவையை செய்யுங்கள். அதுக்கு பிறகு 23 அன்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை செய்யுங்கள். தேவனுக்கு ஆராதனையிலே ஆராதனை ஒப்படைக்கிற விஷயத்திலே இயேசுவின் நாமத்திலே, அவரை அல்லாமல், அவருக்குள்ளால் அல்லாமல் தேவன் இந்த ஆராதனையும் சேவையையும் ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஆலயத்திலனாலும் சரி, நாங்க தொழில் பார்க்கிற இடம், படிக்கிற இடம், நாங்க வாழ்ற இடம், எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்க செய்கிற காரியங்கள் அவருக்கு ஒரு சேவையாக நாங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் அவரை வந்து சேவிக்கும் போது சங்கீதம் 96:9 நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக, யாராவது வாசிப்பீங்களா? சங்கீதம் 96:9 நீங்க அவரை ஆராதித்து அவரை சேவிக்க நீங்கள் வரும்போது, பிரியமானவர்களே, சங்கீதம் 96:9 யாராவது எடுத்து வாசிங்க பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன், ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு, வேதத்தை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர் சொல்லுகிறார், everyone on earth must shake with fear in front of him. Everyone on earth must shake with fear in front of him. தேவனுக்கு முன்பாக நடுங்குங்கள். Tremble before God. Tremble in his presence. அப்ப தேவனுக்கு முன்பாக வரும்போது நடுங்குங்கள்னா என்னது? தேவனுக்கு முன்பாக வரும்போது நடுங்குங்கள்னா அந்த நடுக்கமா, இல்லைன்னா அந்த நடுக்கமா? பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நடுங்குங்கள் என்றால் என்ன? இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த தியேட்டர் கான்செப்ட்ல, ஸ்டேடியம் கான்செப்ட்ல, ஸ்டேஜ் கான்செப்ட்ல நடக்கிற வர்ஷிப், serving God, service to God is not what God expecting. எங்க தேவ பயத்தை பாக்குறீங்க? பிரியமானவர்களே, இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க அவங்கள குறைப்படுறோம், நாங்க அவங்களுக்குள்ள கோபப்படுறோம் தேவனுடைய சமூகத்துல இருக்கிற விதத்தை பார்த்து. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு கிடைச்ச மாதிரிகள், எக்ஸாம்பிள்ஸ், ரோல் மாடல்ஸ் எப்படி தெரியுமா? அவங்களுக்கு கிடைச்ச, அவங்க பார்த்ததெல்லாம் எப்படி தெரியுமா? தேவ பயம் இல்லாத ஊழியக்காரர்கள், தேவ பயம் இல்லாத தலைமைத்துவம், தேவ பயம் இல்லாத ஆராதனை முறைகள். அவங்களுக்கு இருந்தது என்னது? அவங்க மியூசிக் இயக்குற விதமும் ஆராதனையை கண்ட்ரோல் பண்றது பீட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய பீட், தாளம், ரிதம். பரிசுத்த ஆவியானவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒழுக்கத்தின் ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர். அவர் தம்முடைய வார்த்தையிலே தம்மை வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ், அந்த ஒழுக்கநெறி வரம்புகளுக்குள் இருப்பவர். அந்த ஆராதனையில உடைகள் மேலே போகாது. அந்த ஆராதனையில ஒருத்தருக்கு ஒருத்தர் படிச்சு கொண்டிருக்க மாட்டாங்க. அந்த ஆராதனையில SMS வேற இடங்களுக்கு போகாது. அந்த ஆராதனையில தேவனுடைய கூடுகையில அங்க பிரியமானவர்களே, தகாத முறையில ஆண்கள் பெண்கள் பழகிட்டு இருக்க மாட்டாங்க. தேவனை ஆராதிக்கிற இடத்துல பிரியமானவர்களே, சகோதரி சகோதரன் என்ற ரீதியிலே
இன்னொருவருக்கு சொந்தமான மனைவியை, இன்னொருவருக்காக நியமிக்கப்பட்டவரை களங்கமான முறையிலே மனதை அணுக மாட்டார்கள். பிரியமானவர்களே, திருச்சபை ஒன்று கூடுகை என்ற பெயரிலே தகாத உறவுகளை அந்தரங்கமாய் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அருமையானவர்களே, இதுதான் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குவது என்று சொல்லுவது. moral values, holy codes of ethics, holy rules of God. தேவ பயம் உள்ள பிரியமானவர்களே, அவர்களை காணலாம். சோ இன்றைக்கு அருமையானவர்களே, இந்த தேவ பயம் அவருக்கு முன்பாக வரும்போது அந்த உண்மையான நடுக்கம் எங்களுக்கு உண்டா? பிரியமானவர்களே, ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.